Hi friends, welcome to our Sainila cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட். இந்த கீ ரோஸ்ட் ரெசிபி செம்ம சூப்பரா இருக்கும். பார்க்கிறதுக்கே பாருங்க எவ்வளவு டெம்ப்டிங்கா இருக்குன்னு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பரா வரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துப்போம். அதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துப்போம். மிளகு 1 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 5 எடுத்திருக்கேன். இல்லாட்டினா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் சில்லி கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதிலேயே பட்டை துண்டு ஒரு 2 சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 8 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு எவ்வளோ சேர்த்தோமோ அதை விட கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், அதையும் இதில் சேர்த்துப்போம். இந்த மசாலாலாம் அரைக்கணும்ல, அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். திப்பி திப்பியாக இருக்கவே கூடாது. இதுதான் கீ ரோஸ்ட் மசாலா. இது நீங்கள் மட்டன்லேயும் பண்ணலாம், சிக்கன்லேயும் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதில் வேணாலும் இதை பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு சிக்கன் லெக் பீஸா எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பீஸில் கூட பண்ணலாம். நான் சிக்கன் லெக் பீஸா ஒரு 6 எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனில் எல்லா மசாலாவும் ஏறணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், சிக்கன் செம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். கீ ரோஸ்ட்டுங்கிறதுனால நான் நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதை நான் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஓப்பன் பேனில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றவே வேணாம். நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல, அதுலேருந்தே தண்ணி இருக்கும், அதுவே போதும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சிக்கன் எல்லாமே செம்ம சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த நெய் எல்லாமே இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும், அதான் கரெக்டான ஸ்டேஜு. உங்களுக்கு சிக்கன் வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஒரு கிரேவியாக கூட சாப்பிட்லாம். நான் சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ண போகிறேன்னா, ஸோ அதனால் இதை அடுப்புலேயே வச்சு நல்லா மசாலாலாம் சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போகிறேன்.
இது நான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஓப்பன் பேன்லேயே வச்சு ஃப்ரை பண்ணேன். பாருங்கள் செம்ம திக்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 8 பூண்டை இது மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக இதில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட செம்ம சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா இது பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு. ஆனால் இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பிரியாணி நெய் சாதத்து கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சொல்ல மறந்துட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.